Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங்கா இருக்கிற அந்த ராகி குக்கீஸ் என்னோட வெர்ஷன் ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய பொருட்கள் 1 கப் ராகி மாவு. உங்களுக்கு கடையிலேயே மாவா கிடைக்கும் இல்லையா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பைண்ட் ஆகி வரதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். குளுட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஓட்ஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம், இல்லைனா ஆல்மண்ட் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 கப்பு வெல்லம், ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் மிக்ஸ்டு நட்ஸ், உங்களுக்கு எந்த நட்ஸ் போடணுமோ போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு, 1/2 கப் பட்டர் அன்சால்ட்டட், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு பால். ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவு போட்டிருக்கோம், அடுத்து கோதுமை மாவு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு குளுட்டன் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஓட்ஸை பவுடராக்கி 1/4 கப் அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆல்மண்ட் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பேக்கிங் பவுடர், அப்புறம் உப்பு, ஏலக்காய் தூள். ஏலக்காய் பொடி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான், எப்படினாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து நான் அந்த ராகி அண்ட் கொக்கோ வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொக்கோ பவுடருக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து காஃபி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் இது வந்து மெயினாக கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுன்றதுனால நான் வெறும் கொக்கோ பவுடரோட சேர்த்துக்கிறேன். அடுத்து மிக்ஸ்டு நட்ஸ். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூ. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பிஸ்தா, அப்புறம் வால்நட்டு, அந்த மாதிரி ட்ரை நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம பட்டர் அண்ட் வெல்லம் இருக்கு இல்லையா, அது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படியே அது சாஃப்ட் ஆகிட்டு வரணும். பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் வெல்லம் கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் வரணும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலான பலூன் விஸ்கர் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஹேண்ட் மிக்சர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அப்படியே லைட்டாகிடும். இப்போ நம்ம இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பேட்டர்ல வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நான் 1/4 கப் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அது டோவாக ஃபார்ம் ஆகுறதுக்கு, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 1/4 கப் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்களுக்கு போதும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பால் அதோடு நிறுத்திக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்மளுக்கு 1/4 கப்பு தான் தேவை இருக்கும். இப்போ நம்மளோட குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம மினியாக போட்டோன்னா பார்க்க அழகாக இருக்கும். கிட்ஸ்க்கு 1 பைட்டுக்கு அந்த ஸ்நாக் பாக்ஸுக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ ஒரு பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நாசில்லாம் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பைப்பிங் பேக் வழியாகவே அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி குட்டியாக காயின் சைஸில் கிடச்சிரும். ஸோ அது வந்து மேலே அப்படி தூக்கிட்டு இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது ஒரு நட்ஸ் டெக்கரேஷனுக்காக ஏதாவது ஒரு நட்ஸ் வைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் அப்படியே கோபுரம் மாதிரி இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்மளோட குக்கீஸை ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வச்சுக்கிறோம். மேலே வந்து நான் கேஷ்யூ வச்சுருக்கேன். உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சு 340 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 12 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட ராகி குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் அண்ட் சாஃப்டாக இருக்கும், வெளியே க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ள ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அப்படியே க்யூட்டாக குட்டி ராகி குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.